எழும் பழைய பல்வினை மூடாமை பராமரியா எந்திரு ஆரோக்கு எந்தை பிரானாரை என்று கொள்கிறே எந்தை பிரானாரை என்று கொள்கிறே சுந்தரன் கால வேள்வியோடு வழிபாடுகள் தொடங்கப்பெறுகின்றன. முதலாவதாக அவருடைய பேத்திகள் மருமகள் ஆகியவர்கள் இப்பொழுது விளக்கை ஏற்றி வழிபாட்டை தொடங்கி வைக்கின்றார்கள். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அகவை விழா மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு திருவிளக்கு வழிபாடு இதுபோது நடைபெறுகிறது. துண்டு சுடரணைய சோதி கண்டாய் தொல்லமரர் சூளாமணிதான் கண்டாய் கண்டற்குரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய் வெண்டுவதே ஈவான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதமெல்லாம் ஆண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டு உரையும் மணாளர்தானே. நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியே இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனித நாகே அருள் தரும் மனோன்மணியம்மையுடனமர் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவ பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. வானவன்காள் வானவர்க்கும் மேலானான்காள் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்காள் ஆனை ஐந்தும் ஆடினான்காள் ஐயன்காள் கையில் அனல் ஏந்தியாடும் காணவன்காள் காணவனுக்கு அருள் செய்தாள்காள் கருதுவார் இதய கமலத்து ஊரும் தேனவன்காள் கருதுவார் இதய கமலத்து ஊரும் தேனவன்காள் சென்றடையா செல்வல் தான்காள் சிவனவன்காள் சிவபுரத்தையும் செல்வல் தானே அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி உடலமர் அருள்மிகு ஆனைக்கா அண்ணல் மலரடிகள் போற்றி போற்றி. தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய் தகவுடையார் நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய் பூமலரான் ஏத்தும் புனிதல் கண்டாய் புணர்ச்சி போரோளாகி நின்றான் கண்டாய் ஏமருவும் வெஞ்சிலை ஒன்றேந்தி கண்டாய் இருளார்ந்த கண்டத்தம் இறைவன் கண்டாய் மாமருவும் கலை கையில் ஏந்தி கண்டாய் மழபாடி மன்னும் மணாளன் தானே அருள் தரும் தேன்மொழியம்மை உடனமர் அருள்மிகு தேனீஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே
அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய நேர்ந்தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே அருள்தரும் திருநிலை நாயகியுடன் அமர் அருள்மிகு சீர்காழி தோணிய பெருமலரடிகள் போற்றி போற்றி. மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் ஏற்றி தென்னனுடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி குங்குமம் தோய்ந்த மார்பா போற்றி போற்றி போம். தம்மையே புகழ் திச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிலா உண்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வத யாதும் ஐயுறவில்லையே செருவினில் செல்லும் கமலம் ஓங்குதன் புகழூர் மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூரல் வனப்பகை அப்பன் சடையந்தன் சிறுவல்வல் தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவனாரடி சென்று சேர்வத யாதும் ஐயுறவில்லையே
நம்முடைய உயிருக்கு அம்மையப்பராக இருப்பவன் இறைவன். அவரை அம்மையே அப்பா என்று நம்முடைய திருமுறைகள் போற்றின. அந்த அம்மையப்பராக இருக்கக்கூடிய இறைவன் உயிர்களுக்கு எது தேவையற்றதோ அவற்றை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக பிறப்பை கொடுக்கிறார். மருத்துவமனைக்கு எதற்காக போகிறோம்? உடம்பிலே இருக்கிற நோயை நீக்கிக் கொள்வதற்காக. அதை போல நமக்கு இருக்கிற நோய் பிறவியாகிய நோய், அதை நீக்கிக் கொள்வதற்கு இறைவன் பல கோடி பிறப்புகளை கொடுத்து ஒவ்வொரு பிறப்பிலேயும் சிறிது சிறிதாக அறிவை தெளிவுபடுத்துகிறான். அப்படி தெளிவுபடுத்துவதற்காக இறைவன் கொடுக்கிற பிறப்பில் சலிப்படைவதே கிடையாது. பொதுவாக நாம யாராவது இப்போ நானே இருக்கேன், 2 தப்பு பண்ணுனா சலுப்பு வந்துடும், அவன் வேண்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம், அவர் இந்த வேலைக்கு சரியில்லைன்னு. ஆனால் இறைவன் கருணை, எத்தனை தப்பு பண்ணினாலும் இவன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான் என்று நினைக்கிற நினைப்புக்கு அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது. அதனாலதான் எழுதியிருக்கிற பாருங்க, ஒப்பிலா மணி. எதில ஒப்பில்லாதவன்? உயிர்கள் செய்யக்கூடிய தவற்றை மன்னிப்பதில் ஒப்பில்லாதவன். அந்த மன்னிக்கிற நீதிக்கு பெயர்தான் சைவ நீதி என்று பெயர் வைத்தார்கள். அந்த ஒப்பில்லாமணியாக இருக்கிற இறைவன் உயிர்களுக்கு வேண்டாத எண்ணங்களை அவன் அழிப்பவன். பொதுவாகவே ஒருத்தர் கோபப்பட்டால், ஒரு வேண்டாதை நீக்கினால் அந்த முகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? கொடூரமா இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு வேண்டாத பொருள் இருக்குது, வேண்டாத யார் செய்துட்டாங்க, உடனே நம்ம மனம் எப்படி இருக்கும்? மூஞ்சி கோபமா இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த முகத்துல பாருங்க, வேலை வச்சிருக்கிறார் பாருங்க, தீமையை அழி குத்தி கொண்டிருக்கிறார். அவர் மூஞ்சியில கோபம் தெரியுதான்னு பாருங்க. ஆமா, நாம போட்டோ எடுக்கிற போது மட்டும் சிரிக்கிற முகத்தை காட்டிலும் 1000 மடங்கு அந்த முகத்துல சிரிப்பு பாருங்க. நம்முடைய பிள்ளை ராமசாமி, நம்முடைய மகள் ரத்தினாம்பாள் 70 ஆண்டுகள் அதற்கு முன்பும் வாழ வைத்த கருணையை இன்று உறவினரோடு ஒரு பெருவிழா செய்து நமக்கு நன்றி அறிதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த மூஞ்சியில பாருங்க, அம்மா முகத்தை பாருங்க, எவ்வளவு சிரிப்பு பாருங்க. அப்பா முகத்தை பாருங்க, அங்க பாருங்க, அவ்வளவு அழகு. அப்பாவே சுவாமியைத்தான் பார்த்துட்டு இருக்கிறார். ராமசாமியாவும் ரத்னாம்பாளையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்க. ஆமா, அது அந்த வரலாறுல எழுதியிருக்கிறார். ஒரு அருமையான கருத்து. இவருடைய உழைப்பு, இவருடைய பொறுப்பு, இவருடைய நேர்த்தியான வேலையை பார்த்து தான் பொண்ணே கொடுத்தாங்களாம். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், பார்க்க போறோம். இது அவருக்கு மட்டுமில்ல, அதை கூட அம்மா இடத்துல இப்படி ஒரு குடும்பம் வாழ்க்கையில இந்த இணைப்பு வேண்டும். இந்த இணைப்பை விட்டுவிட்டு வேற ஏதோ தடத்திலே இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. அந்த இணைப்புக்கு காரணம் அந்த 2 பேர் பாருங்கள். அந்த 2 பேரும் தான் இந்த 2 கலசத்தில் எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த மேல இருக்கிற சுவாமி இங்க எழுந்தருளி இருக்கிறார்கள். இனி சுத்தியும் 8 வீரட்டத்தலங்கள். அங்க மேல பாருங்க, முதல்ல இருக்கிறது திருக்கண்டியூர், அதன் பிறகு அதுக்கு கீழே இருக்கிறது திருக்கோவலூர், அதற்கடுத்திருப்பது திருவதிகை. அங்க நமக்கு அழகாக 3. அதற்கு கீழே பாருங்க திருப்பரியலூர். அப்படியே இங்க வாங்க திருவிற்குடி, பிறகு திருவழுவூர், அங்க திருக்குறுக்கை, கீழே திருக்கடவூர். அந்த கீழே பார்த்தீங்கன்னா ராமசாமி ஐயா உள்ள போற மாதிரி ஒரு உருவம் தெரியுது பாருங்க, வெள்ளை சட்டை பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் நினைச்சு போடுறது இல்லை, எதாச்சியா கடவுள் கொடுத்தார். அங்க கீழே சுவாமி திருக்கடவுர் சுவாமியை கும்பிட கோவிலுக்கு போற மாதிரி பக்கத்துல ஒரு உருவம் மறைஞ்சு தெரியுது பாருங்க, ரத்தினாம்பாள் பாருங்க.
ஆமா, இப்படி அந்த 8 வீரட்ட தலங்கள் சுத்தியில இருக்கிற கலசங்கள்ல எழுந்தருள செய்ய இருக்கின்றோம். அதை தொடர்ந்து அந்த சுவாமிக்கு பக்கத்துல ஒரு குழந்தை நின்று இருக்குது பாருங்க, ஐயாவுடைய பேரன் மாதிரி. அந்த குழந்தை தான் மார்க்கண்டேயன். அந்த மார்க்கண்டேயன் சிவபெருமான பூசித்து என்றும் சாகாத வரத்தை, இளமையை பெற்றான். அதுக்கு வடமொழியில கல்யாண குணம், கல்யாணம்னா மாறாதுன்னு அர்த்தம், அதை பெற்றான். அந்த மார்க்கண்டேயருக்கு ஒரு கலசம், அதற்கு மேல் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை சரியாக பார்த்து கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தருக்கு கலசம். அந்த தண்டனையை உரிய முறையில், அதாவது என்னுடைய பாவ புண்ணிய மூட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துடக்கூடாது, இன்னொருத்தர் பாவ மூட்டை புண்ணியத்தை யாருக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது மாதிரி பார்த்துட்டே இருப்பார்கள். அதற்குரிய யமன் ஒரு கலசம். பிறகு ஒன்பான்கோள்கள் என்று இந்த மேடையில் அந்த மூர்த்திகள் எழுந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரு கண்டியூர் பெருமான் வருகை. தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய், தகவுடையா நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய், பூமலரால் ஏத்தும் புனிதல் கண்டாய், புணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய், ஏமருவ வெஞ்சிலை ஒன்று ஏந்தி கண்டாய், இருளாழ்ந்த கண்டத்து எம் இறைவன் கண்டாய், மாமருவும் கலை கையில் ஏந்தி கண்டாய், மழபாடி மன்னும் மணாளல் தானே. அருள் தரும் மங்கள நாயகியுடனமர் அருள்மிகு பிரமசரகண்டீஸ்வர பெருமான் மலரடிகளுக்கு திரு கோவலூர் பெருமான் வருகை. காவிரியின் கரை கண்டு வீரட்டானம், கடவூர் வீரட்டானம், காமரு சீர் அதிகை மேவிய வீரட்டானம், வலுவை வீரட்டம், வியன் பரியல் வீரட்டம், விடையூர்திக்கு இடமாம் கோவல் நகர் வீரட்டம், குறுக்கை வீரட்டம், கோத்திட்டை குடி வீரட்டானம் இவை கூறி நாவில் நவிந்து உரைப்பார்க்கு நனுகச் சென்றால் நமந்தமரும் சிவந்தமரென்று அகல்வர் நன்கே. அருள்தரும் சிவானந்தவல்லி உடனமர் அருள்மிகு வீரட்டநாத பெருமான் மலரடிகளுக்கு திரு அதிகை பெருமான் வருகை. அளித்தவன் காண்கையில் மூன்றும் மயில்வாயம்பாள், ஐயாரும் இடைமருதும் வாழ்வாழ்ந்தான் காண், பழித்தவன் காண் அடையாரை அடைவார்தங்கள், பற்றவன் கான் புற்றரவனானினான் கான், சுழித்தவன் கான் முடிகங்கை அடியே போற்றும், தூயமா முனிவர்க்காய் பார்மேல் நிற்க, இழித்தவன் கான் எழிலாரும் பொழிலார் கட்சி, ஏகம்பன் காணவன் என் எண்ணத்தானே. அருள்தரும் திரிபுர சுந்தரி உடமர்மிகு வீரட்டநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திரு பரியல் பெருமான் வருகை. ஓங்கி உயர்ந்தெழுந்து நின்ற நாளோ, ஓருகம் போல் ஏழுகமாய் நின்ற நாளோ, தாங்கிய நீ தாங்கிய சீர்தலையானை வானோர் செய்த தக்கல்தல் பெருவேள்வி தகர்த்த நாளோ, நீங்கிய நீர் தாமரையா நெடுமாலோடு நில்லாயம் பெருமானே என்று அங்கு ஏத்தி வாங்கி முடி வைப்பதற்கு முன்னோ பின்னோ, வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ, வளர் ஆரூர் கோயிலா கொண்ட நாளே. அருள்தரும் இளங்கொம்பனையாள் உடனமர் அருள்மிகு வீரட்டநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திரு விற்குடி பெருமான் வருகை. நிலந்தரத்து நின்றுருவமான நாளோ, நிற்பனவும் நடப்பனவும் நீயேயாகி, கலந்துரைக்க கற்பகமானின்ற நாளோ, காரணத்தால் நாரணனை கற்பித்தன்று, வலஞ்சுருக்கி வல்லசுரர் மாண்டு விழ வாசிகையை வாய்மடுத்து வானோருய்ய
சலந்தரனை கொல்வதற்கு முன்னோ பின்னோ தன்னாரூர் கோயிலா கொண்ட நாளே. அருதரும் ஏலவார் குழலி உடனமர் அருள்மிகு வீரட்டநாத பெருமான் மடிகள் போற்றி போற்றி. திருவழுவூர் பெருமான் வருகை. கரி உரி செய்து உமை வெறுவக் கண்டார் போலும் கங்கையும் செஞ்சடை மேல் கரந்தார் போலும் எரியதொரு கைதரித்த இறைவர் போலும் ஏனத்தின் கூணையிரு பூண்டார் போலும் விரிகதிரோர் இருவரை முன் வெகுண்டார் போலும் வியன் வீழி மிளளையமர் விமலர் போலும் அரிபிரமர் துதி செய்ய நின்று அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அருள்தரும் ஆனந்தவல்லி உடனமர் வீரட்டநாத பெருமான் மலரடிகளுக்கு அரோகரா. திரு குறுக்கை பெருமான் வருகை. காமனை அல்று கண்ணார் கனலெறியாக நோக்கி தூபமும் தீபம் காட்டி தொழும் அவர்க்கு அருள்கள் செய்து சேமனைத்தானம் என்னும் செறிபொழிற்கோயில் மேய வாமனை நினைந்த நெஞ்சம் வாழ்வுற நினைந்தவாறே. தரும் ஞானாம்பிகை உடனமர் வீரட்டநாத பெருமான் மடிகள் போற்றி போற்றி. திரு கடவூர் பெருமான் வருகை. காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குள்ளாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொல்களிருமாய் குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீழ்விசம்பாய் நீழ்விசம்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறூர்ந்த செல்வனாகி எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே. அருள்தரும் அபிராமி எம்மை உடனமர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. கூற்றுவன் வருகை. காலம் அறியும் கருத்தும் கையில் முத்தலைச் சூலமும் காரியருமை வாகனமும் கருத்த பெரும்பல்லுடலும் கையதனில் வன்கயிரும் நெறிதவரா நேர்முகமும் யாமறிந்த எமதேவ ஏமமுற இங்கே இரு. மார்க்கண்டேய பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோள்கள் மலரடிகள் போற்றி போற்றி. ஓசம்போ சலம்போ கொடு தூபம் மறந்தறியே தமிழோடி செய்பாடி. அன்பு சார்ந்த பெருமக்களே, 70ஆம் அகவை நிறைவு விழாவை மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு இந்த விழாவை செய்து கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரியும் போற்றுதலுக்கும் உரிய திரு ராமசாமி ஐயா அவர்கள் ரத்தினாம்மாள் அவர்களது இந்த விழாவிலே ஒரு அருமையான ஞான நூலை வெளியீடு செய்கிறார்கள். இந்த அருமையான நூல் வெளியீட்டிற்கும் இது ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். ஆனால் இது ஒரு தெய்வலோகம் போல இந்த இடத்தை அமைக்க வேண்டும் என்று பலமுறை வந்து சிந்தித்து சிந்தித்து மிக அருமையாக அமைத்தவர் பாராட்டுதலுக்குரிய சண்முகமண்ணா அவர்கள். ஆமாம், அவர் வந்து தன்னுடைய நண்பருக்கு எந்த அளவு இந்த விழாவை உள்ளுணர்வோடு செய்ய வேண்டுமோ அந்த அளவு அமைத்திருக்கிறார். இந்த நூல் வெளிவருவதற்கும் அவர் பின்புலமாக மூலமாக இருந்திருக்கிறார்கள்.
இந்த நூல் ரொம்ப பயனுடைய நூல். இங்கே பாடுகிற மந்திரங்கள் இந்த தொகுப்பில் இருக்கின்றன. அதனால் நாம் இந்த தொகுப்பில் இருக்கிற நூல்களை எல்லோரும் பாடுவதற்காக இந்த நூலை இப்பொழுது உங்களிடத்திலே கொடுக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள். படிக்கிறவங்க பெற்றுக்குங்க. அப்பொழுது பக்க எண் சொல்லுகிற பொழுது சேர்ந்து படிக்கலாம். படிக்கிறவர்கள் நூலை பெற்றுக்கொள்ளுங்கள். மேடம் எழுச்சின்னு பேர். அது இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும். பூபால ராகத்தில் புறநீர்மை பண்ணிலே அமையப்பெற்றது. அதில் முதல்ல சொல்லுகிறார், போற்றி என்றால் வணக்கம் என்று பொருள். இன்னொன்று என்னை பாதுகாப்பாயாக என்று பொருள். இப்போ வணக்கம் எதற்காக சொல்லுகிறோம்? இத்தனாண்டு காலம் இந்த நம்முடைய உடம்புல உயிரை வாழ வைத்தான் பாருங்கள் கடவுள். அதற்கு கட்டாயமாக என்ன பண்ண, நாம ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். அதான் வணக்கம் புரியறக்காக சொல்லுகிறேன். இனி எஞ்சி இருக்கிற காலம் வினைத்தாக்கத்தால் நோய் ஒன்றடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். ஒரு ரிக்வஸ்ட், ஒரு தேங்க்ஸு, ஒரு ரிக்வஸ்ட். இதுதான் வணக்கம், வாழ்த்து. இதை போற்றி என்று சொல்ல வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். அந்த முறையில் இந்த பெருமானுக்கு மலர் வழிபாடு, போற்றி மலர் வழிபாடு. முதலாவதாக விநாயக பெருமானுக்கு மலர் வழிபாடு. ஓம் சிவபரம் சுடரின் சேயே போற்றி, சிவகாமி தாய் தன் செல்வா போற்றி, சிவகணங்கட்கு தலைவா போற்றி, புத்திகள் மணாளா போற்றி, இருதினை பொருளிலும் இலகுவை போற்றி, ஐவகைகளிலும் அமர்ந்தாய் போற்றி, நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி, புத்தியில் பொருள் புலப்படுத்துவாய் போற்றி, மனத்தகத் துதித்த மணியே போற்றி, அரசமர நிழல் அமர்ந்தாய் போற்றி, ஆனை மாமுகத்து ஐங்கரா போற்றி, அங்குசம் எந்திரிகை அரசே போற்றி, சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி, கங்கைக்கு ஓர் மகவு ஆனாய் போற்றி, சிவஞானம் தரும் ஒழியே போற்றி, எல்லா நலன்களும் ஈவோய் போற்றி போற்றி. அருள்மிகு விநாயக பெருமானுக்கு அரோகரா. அம்மை மலர் வழிபாடு. சுரும்பு முரல்கடி மலர் பூங்குழல் போற்றி, தெரிய துடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்தனை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி, அருமுழலரை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பு மணிகள் போற்றி போற்றி. கார்த்திகேயனி மலரடிகள் போற்றி போற்றி. காலகால பெருமான் மடிகள் போற்றி போற்றி. முருகப்பெருமான் மலர் வழிபாடு. மூவரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடு வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணால் சேவலும் மயிலும் போற்றி, இருக்கை வேல் போற்றி போற்றி. தண்டமிழ் கடவுள் முருகப்பெருமான் மடிகள் போற்றி போற்றி. அட்டவீரட்ட தலங்களிலே இருக்கிற பெருமான் மலர் வழிபாடு உங்கள் புத்தகத்தில் 95வது பக்கம். எல்லாரும் எடுத்துங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அருமையான இந்த அரங்கத்தை அமைத்து இறைவனை பூசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் என்று கொடுத்திருக்கிறார். பக்கம் 95. முதலாவதாக திரு கண்டியூரிலே எழுந்தருளி இருக்கிற பெருமான் மலர் வழிபாடு. திரு கண்டியூர் பெருமான் மலர் வழிபாடு பக்கம் 95. எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லும் குற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சி கரியாய் போற்றி, கற்றார் இடும்பை கடைவாய் போற்றி, பில்லால் வியனரணம் எய்தாய் போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி, அருள் தரும் மங்கள நாயகி உடலமர் அருள்மிகு பிரமசரகண்டீஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திரு கோவலூர் பெருமான் மலர் வழிபாடு.
பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி பல்லூழியாய படைத்தாய் போற்றி ஓட்டகத்தே ஊனாய் உகந்தாய் போற்றி உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி காட்டகத்தே ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி கார்மேக மன்ன விடற்றாய் போற்றி ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி அருள் தரும் சிவானந்த வள்ளி உடனவர் அருள்மிகு வீரட்டநாதப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திரு அதிகை பெருமான் மலர் வழிபாடு முல்லையம் கண்ணி முடியாய் போற்றி முழு நீர் பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி ஏழ் நரம்பின் போசை படைத்தாய் போற்றி இல்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி இல்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி திருவீரட்டானத்து எம் செல்வா போற்றி அருள் தரும் திரிபுர சுந்தரி அம்மை உடனமர் அருள்மிகு வீரட்டநாதப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருப்பரியல் பெருமான் மலர் வழிபாடு சாம்பரகலத்து அணிந்தாய் போற்றி தவநெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி பூம்பி தொழுவார்தம் குற்றேவலை கொண்டு இருக்கும் குலகா போற்றி பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகைதீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி அருள் தரும் இளம் கொம்பனையாளம்மை உடனமர் அருள்மிகு வீரட்டநாதப் பெருமான் மலரடிகள் களுக்கே அரோகரா. திருவிற்கொடி பெருமான் மலர் வழிபாடு நீரேறு நீலமிடற்றாய் போற்றி நிழல் திகழும் வெண்மழுவாள் வைத்தாய் போற்றி ஊரேறு உமை ஒருபால் கொண்டாய் போற்றி கோளரவமாட்டும் குலகா போற்றி ஆரேறு சென்னி உடையாய் போற்றி அடியார்கட்கார முதம் ஆனாய் போற்றி ஏரேற என்று முகப்பாய் போற்றி இருங்கடில வீரட்டத்து எந்தாய் போற்றி அருள் தரும் ஏலவார் குழலி அம்மை உடனமர் அருள்மிகு வீரட்டநாதப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருவழுவூர் பெருமான் மலர் வழிபாடு பாடுவார் பாடல் உகப்பாய் போற்றி பழையாற்று பற்றி சுரத்தாய் போற்றி வீடுவார் வீடருள வல்லாய் போற்றி வேளத்து உரிவெருவ போர்த்தாய் போற்றி நாடுவார் நாடற்கு அறியாய் போற்றி நாகம் மறைக்க செத்த நம்பா போற்றி ஆடும் ஆனைந்து முகப்பாய் போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி அருள் தரும் ஆனந்த வள்ளி அம்மை உடனமர் அருள்மிகு வீரட்டநாதப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திரு குறுக்கை பெருமான் மலர் வழிபாடு மண்துளங்க ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி மால்கடலும் மால்பிசம்பும் ஆனாய் போற்றி விண்துளங்க மும்மதிலும் எய்தாய் போற்றி வேளத்து உரிமூடும் விகிருதா போற்றி பண்துளங்க பாடல் பயின்றாய் போற்றி பார் முழுதுமாய பரமா போற்றி கண்துளங்க காமனை முன் காய்ந்தாய் போற்றி ஆர்கடிலம் கொண்ட கபாலி போற்றி அருள் தரும் யானாம்பிகை அம்மை உடனமர் அருள்மிகு வீரட்டநாதப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருக்கடவூர் பெருமான் மலர் வழிபாடு வெஞ்சின வெள்ளேர் ஊர்தி உடையாய் போற்றி விரிசடை மேல் வெள்ளம் படைத்தாய் போற்றி துஞ்சா பலிதேரும் தோன்றால் போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி நஞ்சொடுங்கும் கண்டத்து நாதா போற்றி நான் மறையோடாரங்கமானாய் போற்றி அஞ்சொலால் பாகம் அமர்ந்தாய் போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி அருள் தரும் அபிராமி அம்மை உடனமர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மார்க்கண்டேய பெருமான் மலர் வழிபாடு சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி ஜீவற்பதம் சிந்தை செய்தாய் போற்றி புந்தியாய் புண்டரிகத்து உள்ளாய் போற்றி புண்ணியனே போற்றி புனிதா போற்றி சந்தியாய் நின்ற சதுரா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி அந்தியாய் நின்ற அரணே போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி அருள் தரும் மார்க்கண்டேய பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் கூற்றுவன் மலர் வழிபாடு முக்கணா போற்றி முதல்வா போற்றி முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றி தக்கணா போற்றி தருமா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி துக்கணா என்றிருவர் தோள்கை கூப்ப துளங்காது எரிசுடராய் நின்றாய் போற்றி எக்கண்ணும் கண்ணிலேன் எந்தாய் போற்றி எரிகிடல வீரட்டத்து ஈசா போற்றி அருள்வன் மலரடிகள் போற்றி போற்றி சித்திரகுப்தர் மலரடிகள் போற்றி போற்றி பொன்பான் கோள்கள்
பெருமாள் மலரடிகள் போற்றி போற்றி. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி. பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு சைவ நெறி திருநீற்றின் ஒளி விளங்க. திருநீற்றின் ஒளி விளங்க அறந்த எட புகலியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி போற்றி. சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோழா போற்றி. தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோழா போற்றி பின்மதி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி. வேலவா போற்றி போற்றி. வேலவா போற்றி போற்றி. அருள் தரும் பெருங்கருணாம்பிகை அம்மை உடனமர் அருள்மிகு அவிநாசிய பெருமலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் முயங்கு பூன்முலை வள்ளியம்மை உடனமர் அருள்மிகு திரு முருகநாத சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. கற்பனை கடந்த அருமறை சிறந்தின் மேலாம் சித்தரே யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று ஒப்புடன் போற்றி போற்றி. அளவிலாளவுமாகி கோடியாய் உணர்வுமாய் தொண்டிய பொருளுமாய் சபாயி கனகத்திரளே போற்றி கடலே போற்றி போற்றி. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்கோலோ சதுரரு அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் திருப்பெரும் துறைபுரை சிவனே எந்த ஈசா உடல் கிடம் கொண்டாய் தீயில் வம்மை செய்தோன் போற்றி. சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி போ. நிலம் நீர் நெருப்புயில் நீள் விசும்பு நிலா பகலோ நாயமைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றால் நாயமைந்தனோடு எண்பகையாய் புணர்ந்து நின்றான் உலகு ஏழென உலகு ஏழ் என திசை பத்தன தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொழு நோக்கம் ஆளாமோ. வழிபாட்டிலே இன்றியமையாது நாம் வேண்ட வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை விநாயகரை வணங்க வேண்டும், நால்வர் பெருமக்களை போற்ற வேண்டும், குருவை போற்ற வேண்டும். அந்த ஒழுங்குமுறையை இந்த புத்தகத்திலே அழகாக கொடுத்திருக்கிறார்கள். பக்கம் 2, எல்லாரும் 2வது பக்கம் எடுத்துங்க, வாங்க 2வது பக்கம் எடுத்துக்கங்க. 2 தானே. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் தீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவரம் கை தில்லை வாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லை
தில்லையதாம் திரு தொண்டர் தோகையடியார் பதம் போற்றி உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை கூறி பேரானந்தம் பெறுவதற்கு வழிகாட்டிய பெரியவர்கள் 27 ஆசிரிய பெருமக்கள். அவர்கள் அருளி செய்த தமிழ் மந்திரத்தை 12 என்று வகுத்தார்கள். 12 நட்சத்திரத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற நாம் 12 திருமுறை உள்ளது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இல்லை, 12 ராசியை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற நாம் 12 திருமுறையை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 27 நட்சத்திரங்களை நினைவில் கொள்ளுகிற நாம் 27 ஆசிரியர்களை கட்டாய ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பகுதி தான் அடுத்த பாடல். எல்லாரும் சேர்ந்து நல்ல வாய்ப்பு. மணி பாருங்க 6:10 40 நிமிஷம்தான் பாராயணம் பண்ண போகிறோம். 7 மணிக்கு பூரணாகதி, 7:30 மணியோடு வழிபாடுகள் நிறைவுற்றுவிடும். எனவே இந்த நேரத்தை முழுமையாக வழிபாட்டுக்கு உரியதாக நாம் ஆக்கிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்த நாற்கருவூர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுத மருகு புருடோத்தம சேதிராய மூல மன்னு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமா ஒளித்தீர கல்லாடனார் உன் கபிலர் பரணமிளம் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளா திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டா நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே தெய்வீக தன்மையோரே. தொடர்ந்து வருவதை படிப்போம். ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி. ஆழிமிசை கல்மீதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவில் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். நம்முடைய உடம்பிலே இறைவன் உடம்பிலே அனைத்து கருவிகளையும் இறைவனை வழிபடுவதற்கென்றே வைத்தான். அதற்கு ஒரு மந்திரம் பாடினார் திருநாவுக்கரசர். உயர்ந்த பாட்டு. திரு அங்கமால்
தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவன் தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை என் தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ. முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிராந்தன் வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பி தொழிற் கடிமாமலர் தூவி நின்றே பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பி தொழில் ஆக்கையால் பயன் என் அரங்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாதையும் ஆக்கையார் பயன் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுழ கால்களால் பயன் என் உற்றாருளரும் உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லால் நமக்குற்றார் யாருளரோ இருமாந்திருப்பன்கோலோ இசன் பல்கண தெள்ளப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்ற இருமாந்திருப்பன்கோலோ. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொண தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே. விநாயக பெருமான் மீது ஔவையார் அருளிய அகவல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சீத கழவ கருத்தினை அறிவே திருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தன கருளி மலமுரு மூன்றின் மயக்கமறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் மாதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதன கருளி உரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தமளித்தே அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு
கண்ணுவாய பாலு கப்பாலாய் கண்ணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்ட குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகள் சரணே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அருள்மிகு விநாயக பெருமானுக்கு அரோஹரா. விநாயக பெருமான் மேல புராணம் பாடியவர் சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர். அவர் விநாயக புராணத்தில் காரிய சித்தி மாலை என்று 8 பாடல்களை பாடுகிறார்கள். அதற்கு தோத்திர அட்டகம் என்று பெயர். அதை இப்போ பாராயணம் செய்வோம். பக்கம் 8. பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பு எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகு எவனிடத்தில் இண்டி இருந்து கறக்குமோ, சந்தமரை ஆகமம் கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றான். உலகம் முழுதும் நீக்க மர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், உலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலா மொழியாவன். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகள் எவன், அந்த உலக முதலை கணபதியை வந்து சரணம் அடைகின்றான். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சு எனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுழல்வாழ்வதியும் உறச் செய்யும். கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவுறும், அத்தடவு மறுப்பு கணபதி சரணம் சரணம் அடைகின்றார். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலமார்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன். போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றார். கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றார். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயம் இன்றி உளதாகும் அந்த கருமப்பயன் யாவன். உய்யும் வினையின் பயன் வெளிவின் ஊட்டி விடுப்பான் எவன், அந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன். வேத முடிவில் நடந்தவிலும் விமலன் யாவன், விலங்கு பரநாத முடிவில் விற்றிருக்கும் நாதன் எவன். எண்குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். மண்ணிலோரை குணமாகி பதிவான் எவன். நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தீயில் மூன்றாய் நவில்வான் எவன். வழியின் எண்ணும் 2 குணமாகி எய்வான் எவன், வானிலை ஒன்றா மன்னல் எவன். கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றான். பாசகரிவில் பசுகரிவில் பற்றற்கரிய பரன் யாவன். பாசகரிவும் பசுகரிவும் பயிலப் பணிக்கும் மரன் யாவன், பாசகரிவும் பசுகரிவும் பாற்றி மேலா மறிவான தேசன் எவன். கணபதியை திகழச் சரணம் அடைகின்றான். அருள்மிகு விநாயக பெருமானுக்கு அரோகரா. அருள்மிகு கற்பக விநாயக பெருமானுக்கு அரோகரா. இறைவன் செய்யக்கூடிய கருணையை 95 வரிகளிலே மாணிக்க வாசகர் முழுமையும் பாடியிருக்கிறார். பக்கம் 10. நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி, புறந்தோல் போர்த்து எங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறு முன்பது வாயில் குடிலை, மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி, நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரு
பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிரா நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் ஓதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடமில் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்றே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானாய் நீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்றே சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து அருள்மிகு அம்மையப்பர் மலரடிகளுக்கு அரோகரா. இறைவன் உயிர்களுக்காக 8 வடிவமாக இருக்கிறான். அது கோவிலில் போனால் பின்னால் தெரியும். அவை எவை எவை என்று சொன்னால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5, சூரியன் 6, சந்திரன் 7, உயிருக்குள்ளே இருக்கிறான். இப்படி 8 வடிவமாக இறைவன் இருந்து உயிர்களுக்கு தேவையானதை கருணையோடு வழங்கி கொண்டிருக்கிறான். அந்த உண்மையை போற்றுகிற வகையிலே திருநாவுக்கரசர் உயிர்களுக்காக இறைவன் நின்ற நிலை என்று ஒரு பதிகம் பாடுகிறார். பக்கம் 14. இது நின்ற திருத்தாண்டகம் என்று பெயர். ரொம்ப உயர்ந்த பாட்டு. ஓம் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நடையாய் என்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்திற்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோ எழுத்துமாகி எழும் சுடரா எம்மடிகள் நின்றவாறே கல்லாகி களராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குலாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிருமாகி குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீள் விசும்பாய் நீள் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறு உந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்புமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே அங்கமாயாதியாய் வேதமாகி
அருமறையோடை பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கலியுமாகி எங்குமாய் ஏரூர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் அம்மடிகள் நின்றவாறே மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி புல்புலித்தோலாடை குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் களிதேயாகி அடல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாறே ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தில் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோ நாற்றமாகி புக்குளால் வாசமா நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே நீராகி நீலகலம் தானேயாகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்லையம் ஈசனார்தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வும் மாகி பாலாகி எந்திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணம் தானேயாகி ஏலாதனவெல்லாம் ஏழ்விப்பானாய் எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே அருள்தரும் விசாலாட்சி அம்மையுடனமர் அருள்மிகு திருப்பூர் விஸ்வேஸ்வர பெருமான் மலரடிகளுக்கே அரோகரா. இறைவன் மனித உடம்பை அம்மாவுடைய கருப்பைக்குள்ள கொடுத்து எல்லா இடங்களிலேயும் நம்மை காப்பாற்றி வாழ வைக்கின்றான். அந்த உண்மை சிலவற்றை மாணிக்க வாசக பெருமான் காட்டுகிறார். அந்த பகுதி பக்கம் 21. அடியாலே மூவுலகளந்தே நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் முடி திரு நெடுமாலன்று அடிமுடியறியும் மாதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழ்தலம் உருவ இடந்து பின்னைத்து ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலாயரும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதுரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி வேலை நீத்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதத்து
கச்சர நிமிந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடைவர் தீர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரெனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் நல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் உள்வரம்பாய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பதோ சித்தமுண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதல் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரின் சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறின பெருகவும் விரதமே பரமாக வெதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே உகந்தாய் போற்றி உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி காட்டகத்தே ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி கார்மீக மன்னம் இடற்றாய் போற்றி ஆட்டுவதோ நாகம் அசைத்தாய் போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி உள்ளயம் கண்ணி முடியாய் போற்றி நீரு பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி சில்லை சிறைதலை ஊனா போற்றி சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி தில்லை சிற்றம்பலமேயாய் போற்றி வீரட்டானத்தையும் செல்வா போற்றி சாம்பரகளத்து அணிந்தாய் போற்றி அவனர்கள் சாதித்து நின்றாய் போற்றி பூம்பி தொழுவார்தம் குற்றேவலை கூறிக்கொண்டிருக்கும் குழகா போற்றி பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்துடன் வைத்த பண்பா போற்றி ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி நீரேறாய் போற்றி திகழும் வெண்மழுவால் வைத்தாய் போற்றி கூரேறுமையுறால் கொண்டாய் போற்றி கோளரவ மாட்டும் குழகா போற்றி ஆரேறி சின்னி உடையாய் போற்றி அடியார்கட்காரமுதமானாய் போற்றி ஏரேறே என்று முகப்பாய் போற்றி ஈகளில வீரட்டத்து எந்தாய் போற்றி பாடுவார் பாடு முகப்பாய் போற்றி படையாற்று பட்டி சுரத்தாய் போற்றி வீடுவார் வீடல வந்தாய் போற்றி ஈழத்தூரி வெறுவ போர்த்தாய் போற்றி நாடுவார் நாடர் கரியாய் போற்றி நாகமரை கசைத்த நம்பா போற்றி ஆடுமானஞ்சு முகப்பாய் போற்றி அலைகளில வீரட்டத்தாழ்வாய் போற்றி பண்துலங்காடல் மகிழ்ந்தாய் போற்றி மால்களும் மால் பிசும்பு மானாய் போற்றி விண்துலங்க மும்மதிலும் எய்தாய் போற்றி ஈழத்தூரி மூடும் மிகிர்தா போற்றி பண்துலங்க பாடல் பயின்றாய் போற்றி பால் முழுதுமாய பரமா போற்றி பண்துலங்க காமனை முன் காய்ந்தாய் போற்றி பார்களிலும் கொண்ட கபாலி போற்றி வெஞ்சிர வெள்ளூர்ந்து உடையாய் போற்றி விரிசலை மேல் வெள்ளம் படைத்தாய் போற்றி துஞ்சா பலி தேரும் தோன்றால் போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அஞ்சொடுங்கு கண்டத்து நாதா போற்றி நால்மறையோடு ஆரங்கமானாய் போற்றி அஞ்சுலால் பாகம் அமர்ந்தாய் போற்றி அலைகளில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி பற்பதம் சிந்தை செய்தாய் போற்றி புந்தியாய் புண்டரிகத்துள்ளாய் போற்றி புண்ணியனே போற்றி புனிதா போற்றி சந்தியாய் நின்ற சதுரா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி அந்தியாய் நின்ற அரணே போற்றி அலைகளில வீரட்டத்தாழ்வாய் போற்றி முக்கணா போற்றி முதல்வா போற்றி முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி தக்கணா போற்றி தருமா போற்றி தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி தொக்கடாய் நிறுவத்தொழுகை கூப்ப முழங்காதிரி சுடராய் நின்றாய் போற்றி கண்ணு கண்ணிலே எந்தாய் போற்றி எரிகளில வீரட்டத்து ஈசா போற்றி 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 அருள் தரும் கார்த்திகையினுடனாகிய காலகால பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளுக்கு 27 ஆசிரிய பெருமக்கள் அருளி செய்த 12 திருமுறைகள் விண்ணப்பிக்கப்படுகின்றன. முதலாவதாக மூவர் முதல்கள் அருளி செய்த தேவாரத்திலே தக்கேசி பண்ணிலே மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழிலே அவர் சுற்றி வருகிற பொழுது அந்த சுற்றி வருகிற வீதியிலே சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அது திடீர்னு சுவாமியை பார்த்த உடனே வெறுக்குன்னு பயந்துட்டார். அப்பொழுது பாடிய மிக உயர்ந்த பதிகம், இந்த வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய உயர்வுக்கு இமயமலையின் உச்சிக்கு கொண்டு சென்ற கடவுளை நினைந்து போற்றுகிற வகையிலே அந்த திருப்பதிகத்தில் ஒரு பாடல், மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் விண்ணப்பித்தருள்க. சம்பலம் மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன், வருந்தலுற்றேன் மறவாவரம் பெற்றேன், சுற்றிய சுற்றமும் துணையென்று கருதேன், துணையென்று நான் தொழப்பட்ட உன் சுடரை, முத்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை
பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே. கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே. எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள், எல்லாருக்கும் மனப்பாடமானதுதான். சேர்ந்து பாடிடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நான் என்ன பாட சொன்னேன்னு அநேகமாக உங்களுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். திருக்குறள்ல முதல் குறள் எல்லாரும் சேர்ந்து அந்த சுவாமியை பாடிடுவோம். எல்லாரும் இன்னொருக்க பாடுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் நோய் தீர்த்தருள வல்லானாகிய இறைவனை தாங்கள் ஆன்மாக்களுக்கு அருளுமுகத்தானாக வேறு வேறுருவும் வேறு வேறு இயல்பும் 100 100,000 இயல்பனதாக அருள் புரிகின்றீர்கள். அந்த அருளை கருணையோடு இந்த மண்ணுலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த எங்கள் பெற்றோர்கள் ஐயா ராமசாமி அவர்களும் எங்கள் தாயார் ரத்தினாம்மாள் அவர்களும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைத்த அந்த கருணையை போற்றுகிற வகையிலே திருக்கண்டியூர், திருக்கோவலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, திருவழுவூர், திருக்குறுக்கை, திருக்கடவூர் உள்ளிட்ட 8 வீரட்டத்தலங்களிலே எழுந்தருளியிருக்கிற தங்கள் கருணையை திருக்குளங்களில் எழுந்தருளுமாறு வேண்டி ஞாலமளந்த மேன்மை தமிழ் மந்திரங்கள் ஓதி ஒரு கால வேள்வி வழிபாட்டை நாங்களும் எங்கள் பெற்றோர்களும் உடன் பிறந்தார்களும் உறவினர்களும் நண்பர்களும் எல்லோரும் ஒருங்கு கூடி தங்கள் திருவடிகளுக்கு இந்த வழிபாட்டை செய்துள்ளோம். எல்லாம் வல்ல திருவருளே, அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியே இந்த வழிபாட்டை பெருங்கருணையோடு ஏற்று அருள் புரிய வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொள்வதோடு இன்று 70ஆம் அகவையை காணுகின்ற எங்கள் பெற்றோர்கள் உடல் நலமும் உள்ள தெளிவும் இறையுணர்வும் மன நிறைவும் பெற்று மகிழ்ச்சியாக வாழவும் அவர்களின் பரம்பரையினரான நாங்கள் எங்கள் தந்தையார் காட்டிய வழியிலே சிறப்பாக வாழவும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே மனமுவந்து வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொடுத்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெற்று வாழ அம்மையே, அப்பா அருள் புரிய வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடிகளில் மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம். போற்றியோம் நமச்சிவாய. அப்படியே பெரியவங்க அப்படியே வரிசை எழுந்து வந்தால் கும்பிடலாம். முடியாதவங்க கீழே இறங்க அங்கே வந்து பார்த்து